விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் படம் அழைப்பிதழில் இடம்பெற்றதால் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்கவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. திருச்சி மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளும் வைகோ நடைபயணத்தை புறக்கணித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் மதிமுக நடைபயணமானது தொடங்கவிருக்கக்கூடிய சூழலில் அதனை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சிக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் சமத்துவ நடைபயணத்தில் காங்கிரஸ் புறக்கணித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், சமத்துவ நடைபயணத்தை காங்கிரஸ் புறக்கணித்திருக்கிறது, விவரம் என்ன? மதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியிலிருந்து மதுரைக்கு சமத்துவ நடைப்பயணத்தை இன்று தொடங்குகிறார். தற்போது அந்த நிகழ்வானது திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நடைப்பயணத்தை தொடக்கி வைக்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து தற்போது விழா மேடையில் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பானது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது விழா மேடையில் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியின் தலைவர் தேசிய தலைவர் காதர் மைதீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மக்கள் நீதி மய்ய கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் மற்றும் திராவிட கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பொறுப்பாளர்களும் இங்கு இருக்கிறார்கள். இதில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்கவில்லை என்ற ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த நிகழ்வுக்கான அழைப்புதலில் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிரபாகரன் படம் இடம்பெற்றிருந்ததால் காங்கிரஸ் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை, அதன் தலைவர் பங்கேற்கவில்லை என்று ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இதற்கான விளக்கத்தை செல்வ பெருந்தகை கூறினால் மட்டுமே மேலும் இந்த சர்ச்சை என்பது நீளும். இந்த நிகழ்வுக்கு திட்டமிட்டவாறு திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் சமத்துவ நடைபயணம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. 12ஆம் தேதி நிறைவு பெறும் என்று கூறப்படுகிறது. திருச்சியிலிருந்து மதுரைக்கு 190 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்க தற்போது 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். நடைப்பயணத்தில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வில் விழா மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள், தமிழக முதல்வர் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விழா மேடை என்பது முன்புறமாக சாதி மதங்களை கடந்து சமத்துவம் காண்போம், மனிதநேயம் காண்போம் என்ற தலைப்பில் விழா மேடை அரங்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று இந்த நிகழ்விற்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொள்ளவில்லை. இதற்கான சர்ச்சை என்பது அந்த அழைப்புதலில் விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்களின் புகைப்படம் இடம்பெற்றிருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்விடத்தில் விழா மேடை மற்றும் சுற்றியுள்ள கட் அவுட் பேனர்களில் பிரபாகரன் புகைப்படம் இடம்பெறவில்லை என்று இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. இருப்பினுமே இந்த சர்ச்சை செல்வ பெருந்தகை அவர்கள் விளக்கமளித்தால் மட்டுமே இந்த சர்ச்சை என்பது ஏனால் கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த நடைபயணம் நிகழ்ச்சியை துவங்குகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இந்த கூட்டத்தில் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.